ஹாய், ஹலோ. இன்னைக்கு உங்க பார்ட்னர் உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க? ஓகே. மேபி அவங்க சொல்ல முடியாத இருக்கலாம், சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கலாம். அல்லது உங்ககிட்ட இருந்தப்ப கூட அத சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு நினைச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இனிஷியல் போடுங்க. ஓகே. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க? என்ன சொல்ல முடியாம இருந்தாங்க? வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான விஷயம். ஓகே. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சோல்மேட் கனெக்ஷன் நினைக்கிறாங்க. ஓகே. நீங்க சாதாரண ரீதியாக கனெக்ட் ஆகல, ஒரு சோல் ரீதியாக கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி அந்த சோல்மேட் கனெக்ஷன், அந்த பாஸ்ட் லைஃப், அதாவது போன ஜென்மத்து தொடர்பு அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை நினைக்கிறாங்க. ஐ கேன் ஃபீல் யூ. நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருப்போமோ, நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒண்ணா இருந்திருப்போமோ போன ஜென்மத்துல, அல்லது நம்ம போன ஜென்மத்திலயும் இந்த மாதிரி ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்குமோ அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையாவே இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா சேர முடியாதான்னு ரொம்பவுமே நினைக்கிறாங்க. ஐ ஸ்டில் திங்க் அபவுட் யூ. நான் இன்னும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா இது சாதாரண கனெக்ஷன் இல்ல, சோல்மேட் கனெக்ஷன், பாஸ்ட் லைஃப், போன ஜென்மத்து தொடர்பாகவும் அவங்க நினைக்கிறாங்க. ஐ see you in myself. உன்கிட்ட நான் என்னையே பார்க்குறேன். ஓகே. உங்களோட ஆக்ஷன், உங்களோட ஆக்டிவிட்டீஸ், நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே அவங்களுக்கு தன்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட தான் அவங்க மனசு விட்டு இருக்க முடியுது. ஏன்னா இது போன ஜென்மத்து தொடர்பாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ரொம்ப அழகான விஷயம். அவங்க உங்கள்ட்ட சொல்ல நினைச்சு சொல்ல முடியாம தவிக்கிற விஷயங்கள் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.